ஹாய் கைஸ், நம்ம மூவியில் பைங்கிலி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பில் இப்போ அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ரொமான்டிக் மூவியாக வெளியே வந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ ஒரு சம்பவம் ஒன்று பண்ணிடுறாரு. இதனால் போலீஸ் கேஸ் ஆயிடுது. கிட்டத்தட்ட கொலை முடிடுறாரு. உடனே அவர் ஜெயிலில் போடணும்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கும் போது அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் தராங்க. அதனால் இவர் பைத்தியக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டுறாங்க. இவர் வெளியில் பைத்தியமாக நடிச்சிட்டு இருக்காரு. அப்போ தான் ஹீரோயின் வராரு, பார்க்குறாரு. ஹீரோயின் எப்படியா லவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரத்தானே ஹீரோவை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ இறுதியில் அவருடைய லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, ஹீரோ லவ் பண்ணாங்களா இல்லையா, ஹீரோ எப்படி இந்த கேஸ்லேருந்து வெளியே வராரு, இறுதியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் இந்த படத்தோடைய கதை. இந்த படத்தோடைய காஸ்ட்னு பார்த்தாவே நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ஹீரோ அவங்களோட ஆக்டிங் நல்லாவே இருக்குது. காமெடி நல்லா எடுபட்டுருக்கு. ஃபஸ்ட்டு கடைசி வரைக்கும் நல்லா காமெடி பண்ணுறாங்க. லூசுத்தனமான ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கிறாப்புல அது நல்லாவே ஓரளவுக்கு இருக்குது. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபும் அதே மாதிரி காமெடியாகவே கொண்டு போயிருக்காங்க. இந்த படத்தோட பிஜிஎம் பொறுத்தவரைக்கும் நல்லாவே இருக்குது. சூப்பரான ஒரு பிஜிஎம் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி சினிமோட்டோகிராஃபிக் சூப்பரான விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒரு பைத்தியக்காரன் நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் ரியாலிட்டி இப்படி மாறி மாறி காமிக்கிறனால ஒரு கதை கொஞ்சம் வித்தியாசமாக போகிற மாதிரி இருக்குது. அது பார்க்கவே நல்லாவே வந்திருக்கு. ஓரளவுக்கு எமோஷனல், ஓரளவுக்கு மிடில் ஓரளவுக்கு டச் ஆகிற மாதிரி இருக்குது. நல்ல ஒரு எமோஷனல் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட மைனஸ்னு பார்த்தாவே இவங்க பண்ணுற காமெடி தாங்க. ஏன்னா அந்தளவுக்கு இல்லை, பெருசாக இல்லை, ஓவர் டோஸாக இருக்குது. இந்த காமெடி கொஞ்சம் கிரஞ்சாக இருக்குது. ஒரு சில காமெடியில் அர்த்தமுள்ள காமெடியாகவே இல்லை, அர்த்தமற்ற காமெடியாக இருக்குது. இருக்கிறதெல்லாம் காமெடி அப்படின்னு மாதிரி தான் இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கொடுப்பாங்க ஒரு காமெடி ப்ரிடிக்டபுளாகவே இருக்குது. சிரிக்கவும் முடியல. காமெடிங்கிற ஊரில் நம்ம போட்டு வறுத்து எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி காமெடி தான் இருக்குது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃபில் ட்விஸ்ட் கொடுத்து இன்னும் கொஞ்சம் கதைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்கன்னா படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவும் இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாம். மொத்தம் அப்படி சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சப்போ தான் நான் சொல்கிறேன். ஓகே, அடுத்த ஒரு புதிய மூவி ரீல் சந்திப்போம்.